ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர் தான் குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பார் என்றால், முதல்ல குரு என்றால் தனக்காரகன், ஆத்மக்காரகன், அதுக்கு அடுத்தது புத்திரக்காரகன் சொல்லலாம். அப்படி இந்த குரு பகவான் முதல்ல தனம், அதாவது உங்களுக்கு பணம் வரவழி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவார். அதாவது உங்களுக்கு எந்த வழியெல்லாம் பணம் வருதோ அதை முதல்ல தடுப்பார். இதை தடுக்கக்குள்ளேயே உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது நீங்க எல்லாரும் ஒரு ஒற்றுமையா ஃபேமிலியில இருந்தா கூட அந்த குடும்பத்துல முதல்ல ஒற்றுமை இல்லாம பண்ணுவார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லாம பண்ணுவார். அதுக்கு அடுத்தது குடும்பத்துல பிரிவு உண்டாக்குவார். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரிவுகளை உண்டாக்குவார். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நீங்க தொழில் செய்யற இடம் அல்லது வீட்டுல இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுக்கு தடை செய்வார். அது எல்லாம் கிடைக்காம பண்ணுவார். அதை உங்களுக்கு ரொம்பவும் ஒரு இழிவான சூழ்நிலைக்கு உருவாகிற மாதிரி அதை ஏற்படுத்துவார்னு வச்சுக்கீங்களேன். அதே மாதிரி இந்த குரு பாத்தீங்கன்னா புத்திரக்காரகன் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சிலருக்கு திருமணமானவங்களுக்கு புத்திர பாக்கிய தடையை உண்டாக்குவார். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி நீங்க எந்ததான் புது முயற்சி எடுத்தா கூட ஒரு படி மேல போகணும்னு நினைச்சு ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இருக்குல்ல, அந்த ஸ்டெப்பை கீழே இறக்கக்கூடியவர்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் இருப்பார். இதுவும் கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு பாதகாதிபதியாக வர்றதுனால அப்படி இந்த மாதிரி வேலையும் செய்வார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த குரு பகவான் அதாவது என்ன பண்ணுவார்னா திருமண தடைகளையும் ஏற்படுத்துவார். அதாவது ஒரு சிலருக்கு குரு பலன் இருந்தா கூட திருமணம் எல்லாம் நிச்சயமாகிற ஸ்டேஜ் வந்து கூட கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சு போற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த குரு பகவான் உருவாக்குவார். ஆகவே இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்க எல்லாமே மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த பாதகாதிபதியான திசையான குரு திசை, குரு புத்தி, குரு அந்தரம் நடந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். நீங்கள் இந்த பாதிப்புகள் எல்லாம் விளங்க நீங்க என்ன செய்யணும்னா வியாழக்கிழமைகள்ல 6 to 7 வரக்கூடிய அந்த நேரம் குரு உரைன்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான நேரத்துல குருவை வழிபடலாம். அதாவது நீங்க சிவாலயங்கள்ல இருக்க குரு பகவானை அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். அல்லது மஞ்சள் நிற வஸ்திரங்களால நீங்க அதை தானமா கொடுத்து கூட அந்த மாதிரி கூட வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்க திருச்செந்தூர் குரு பகவான் ஆலயம் நீங்கள் வியாழக்கிழமையில சென்று வழிபடலாம். அப்படியும் இல்லை என்றாலும் நீங்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமையில ஏதாச்சும் ஒரு சித்தர் வழிபாடு செய்வது நல்லது.